அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் கோனிக் செக்ஷன் டயக்ராம். அப்போ கோனிக் செக்ஷன் டயக்ராம் போது என்ன வரும்? பேரபோலா. அப்போ அந்த பேரபோலிக் ஈக்குவேஷனுக்கு உனக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ அது எப்படி என்னென்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் ஒன் y equal to x square. Y equal to x square. Find maximum and minimum value. என்ன சொல்றாங்க? Find maximum and minimum value. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஒன்றுமே இல்லை, டயக்ராம்ஸ் தெரியும், ஆல்ரெடி இதை போட்டு காட்டிக்கிறேன். திரும்ப போடுறோன்னா உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா திரும்ப போட்டு காட்டுறோம். இப்போ என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் போட்டுட்டீங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு டயக்ராம் தெரியும், அது என்ன வேணும்? அப்வேர்ட் டைரக்ஷனில் போகும். அப்வேர்ட் டைரக்ஷனில் போகும், கரெக்டுங்களா? அப்வேர்டு டைரக்ஷனில் போகிறதுனால இது ஏரோ மார்க் போட்டுருங்க. அப்போ தான் வந்து மேக்ஸிமம் பற்றி நம்ம பேச முடியும். ஏரோ மார்க் போட்டுருங்க. அப்போ இது என்னாச்சு? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு, இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு மினிமம் தெரிஞ்சிச்சு. மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இந்த டயக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த டயக்ராம் வந்து மேலே போயிட்டே இருக்குது. அப்படி வரைக்கும் போகலாம், நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு வந்து மினிமம் வேல்யூ வந்து 0 அண்டு மேக்ஸிமம் வேல்யூ வந்து நோ மேக்ஸிமம். சரிங்களா கண்ணு? மேக்ஸிமம் வேல்யூ அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் என்னவா தான் இருக்குது? மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது அட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. சரியா கண்ணு? ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் 0 டேரக்ட் எக்ஸ் பைட் தான் போட்டுக்கிறோம். அப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுவோம், நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். சரி, அடுத்த டயக்ராம் உனக்கு கற்றுக் கொடுத்த டயக்ராம் தான். அடுத்து செகண்ட் கொஸ்டின், y ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ். y ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ். இந்த டயக்ராம் உனக்கு தெரியும், ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருவோம். சொல்கிறாங்க இந்த டயக்ராம் என்ன? V மாதிரி அது சேஃப் இருக்கும், V மாதிரி போகும், கரெக்டுங்களா? சொல்கிறாங்க இது மாடலஸ் ஆஃப் எக்ஸ்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூன்னு என்ன ஆகும்? அப்படி இன்க்ரீன் வரைக்கும் பாசிட்டிவ் தான் போகும். அப்போ நோ மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ மினிமம் வேல்யூ என்னவா இருக்க போகுது? 0 தான் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, 0 தான் இன்ட்ரெஸ்ட் ஆகுது, கரெக்டுங்களா? அப்போ 0 இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது இதனோட மினிமம் வேல்யூ என்னதான் தெரியுது? இதனோட மினிமம் வேல்யூ 0 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மேக்ஸிமம் என்னாச்சு? மேக்ஸிமம் ஈக்குவல் டு நோ, கிடையாது. ஏன்னா அப்படி இன்க்ரீன் வரைக்கும் போகிறதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இல்லை. சரிடா கண்ணு? ஓகே சார். சரி, அடுத்தது இது பார்த்தா நம்ம தேர்டு ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டான். பட் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல்ட்டான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓப்பன் இன்டர்வல் 0,1. ஓப்பன் இன்டர்வல் 0,1. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்போ அதில் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க முடியுமா? அதை டயக்ராம் போட்டு பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஓப்பன் இன்டர்வல்னா என்னன்னு தெரியுமா? ரியல் நம்பர். அந்த ரியல் நம்பரில் 0,1 எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுமா? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ஓப்பன் இன்டர்வல்லிலும் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, அப்படின்னு நம்மளுக்கு மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல 0 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குதுன்னு வச்சுங்களா, நம்ம டயக்ராம் எங்கே இருந்தாலும் இங்கிருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ரீஸ் ஆகும். இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லிக்கிறேன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் அக்யூரேட்டாக சொல்லல. இந்த இடத்துல என்ன பிரச்சனைங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் அக்யூரேட்டாக சொன்னால் மேக்ஸிமம் மினிமம் இருக்கும். இங்கே ஓப்பன் இன்டர்வல் சொன்னனால ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் அக்யூரேட்டாக தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? 0 சம்திங் 0,0,0 எவ்வளோ வேணால் போகலாம். இன்ஃபினிட் டைம்ஸ் போயிட்டு கூட இங்கே 10ன்னு வரலாம். சரிங்களா? அதனால் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் என்னன்னே தெரியாது, இந்த பக்கம் சரி இந்த பக்கம் சரி. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஓப்பன் இன்டர்வல் கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் மினிமம் கிடையாது. சரிங்களா? நோ மேக்ஸிமம் அண்டு நோ மினிமம். சரிங்களா? அப்போ நோ மேக்ஸிமம் நோ மினிமம் அதனோட மீனிங் என்ன சொன்னேன்? நோ மேக்ஸிமம் நோ மினிமம் அதனோட மீனிங் என்ன சொன்னேன்? இம்ப்ளக்ஷன் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே சார். அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு வந்து நம்மளுக்கு கேஸ் வந்து இம்ப்ளக்ஷன் பாயிண்ட்ஸ். சரிடா கண்ணு? இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த 3 எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுன்னா உங்களோட எக்ஸசைஸில் இருக்கிற ஃபஸ்ட்டும் செகண்டு கான்செப்டும் நம்ம இதை கான்செப்டை பேஸ் பண்ணி நம்மளே போட்டுருவோம்.